அடுத்த டைரக்டர் பாலச்சந்திரகுமார் நிறைய ஆடியோ கிளிப்பிங்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு சொன்னேன் இல்லையா? அதுல என்ன இருந்துச்சுன்னா, திலீப்பை விசாரணை அதிகாரியான பைஜி பவுலோஸ் உட்பட நிறைய பேர் மேல திலீப் ரொம்ப ஆத்திரமா இருந்திருக்காரு. அவங்களை கொல்றதுக்கான சதி ஆலோசனைகளை திலீப் ஈடுபட்டதுக்கான ஆடியோ கிளிப்பிங் தான் அது எல்லாமே. இது எல்லாத்தையுமே பாலச்சந்திரகுமார் திலீப் வீட்டுல ரகசியமா ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. இந்த செய்தி எனக்கு பத்திரிகையில பரபரப்பா வந்து ஒரு சென்சேஷன் மேட்டர். ஆனா பரிதாபம் என்னன்னா, டாக்டர் பாலச்சந்திரகுமார் கொஞ்ச நாளா இறந்து போயிடுறாரு. உடனே திலீப் வீட்டுல பயங்கரமான ஒரு ரெய்டு நடக்குது. அதுல அவரோட போன் எல்லாத்தையுமே பறிமுதல் பண்ணி திருவனந்தபுரம் ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்புறாங்க. அதுல ஏதாவது வீடியோ ஃபுட்டேஜ்கள் இருக்கான்னு செக் பண்ணும்போது ஏகப்பட்ட வீடியோக்கள் அவரோட மொபைல் போன்ல இருக்குன்னு தெரிய வருது. மேலும் அவரை விசாரணை குழுவில் இருந்த அதிகாரிகளை அவர் கொலை பண்ண முயற்சி பண்ணாதனால திலீப்புடைய ஜாமீன் உத்தரவை ரத்து பண்ணணும், அவரை மறுபடியும் கைது பண்ணணும்னு ராஜ்பூஷன் தரப்புல இருந்து கோர்ட்ல அப்பீல் பண்றாங்க. அந்த ஹைகோர்ட்டும் நிராகரிக்குது, சுப்ரீம் கோர்ட் எல்லாமே நிராகரிச்சிடறாங்க. கேட்டா கிட்னாப் கேஸுக்கும் இந்த மர்டர் பிளான் கேஸுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஆனா இப்ப கிடைச்ச சந்தோஷமான ஒரு வார்த்தை என்னன்னா, இந்த திலீப்புடைய கொலை மிரட்டல் அண்ட் அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ மறுபடியும் தூசி தட்டி எடுக்க போறாங்கன்னு இப்போ ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. இப்ப கேஸோட அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. அடுத்து ஒரு நியூஸ் ரொம்ப பயங்கர ஷாக்கிங்கா இருந்தது. அதாவது கோர்ட் வசம் இருந்த நடிகையுடைய அந்தரங்க வீடியோக்கள் நடக்கிற அந்த மெமரி கார்டுடைய ஹேஷ் வேல்யூ மாறிக்கிட்டே இருந்தது. ஏன்னா ஒரு மெமரி கார்டுல இருக்கிற ஒரு வீடியோ போய் நம்ம மொபைல்லயோ கம்ப்யூட்டர்லயோ அடிக்கடி பாக்குறதால மட்டும் அதோட ஹேஷ் வேல்யூ மாறிக்கிட்டே இருக்காது. அந்த வீடியோ எடிட் பண்ணாதான் அதோட ஹேஷ் வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த வீடியோவை கோர்ட் வசம் இருக்கும் போதே யாரோ எடிட் பண்ணிருக்காங்கன்னு நல்லா தெரிய வருது. அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வீடியோ ஃபுட்டேஜை வச்சு எர்ணாகுளத்துல ஒரு காலேஜ் கிளாஸ் செமினார்ல ஹவு டு அவாய்ட் கேங் ரேப்னு ஒரு கிளாஸ் எடுக்கிறதுக்காக இந்த நடிகையோட வீடியோ கிளிப்பிங்கை யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால பாதிக்கப்பட்ட நடிகர் திலீப்புக்கு அனுகூலமான ஜாமீன் உத்தரவை ரத்து பண்ணணும், குற்றவாளி அறிவிச்சு ஜெயிலுக்கு அனுப்பணும் ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் படி ஏறுறாங்க. காரணம், இந்த கொட்டேஷன் கொடுத்ததுக்கு நடிகை மேல உள்ள வைராக்கியம் உள்ள ஒரே நபர் இந்த நடிகர் திலீப் தான். அதனால சந்தேகத்துக்கு இடமில்லாம இவர் தான் குற்றவாளின்னு அறிவிக்கணும்னு சொல்றாங்க. இதை விசாரணைக்கு கோர்ட் எடுத்துக்கிடும் போது திலீப் தரப்பிலான டிஃபென்ஸ் தரப்பு ஒரு நுணுக்கமான விஷயத்தை முன்வைக்கிறாங்க.